ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4-5 பட்டை, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 கிலோ தக்காளி, 4 பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், புதினா, மல்லி இலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 கிளாஸ் புழுங்கல் அரிசியை நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாலே ஊற வச்சுட்டேன், 2 ஸ்பூன் தயிர், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டோம். குக்கர் காயவும் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடுவோம். பெருஞ்சீரகம் வெடிக்கவும் இந்த பட்டை இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகாய் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வேகமாக வதங்கிருக்காங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா போட்டுக்கனால உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொடி நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மல்லி இலை தூள். இதோட தண்ணி ஊற்றிக்கிற போகிறோம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம்.
தண்ணி நல்லா கொதிக்கவும் அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதோட அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கிறோம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி உதிரி உதிரியாக இருந்திருக்குது. இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.